குழந்தைங்க ரிலேட்டட் ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தை என்ன வெயிட் இருக்கணுன்றது அந்தந்த பேரண்ட்ஸுக்கு அந்த ஏஜில் தெரிஞ்சிருக்கணும். வளர்கிற குழந்தைங்க நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா படிக்கணும். இது எல்லா பேரண்ட்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக செய்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்கான்னு கேள்விக்கு வந்து ஆன்சர் தெரியாது. ஒரு 35 வயசில் 45 வயசில் அந்த குழந்தை பட போகிற கஷ்டத்துக்கு எல்லாமே காரணம் இந்த சின்ன வயசில் இருக்கிற உடல் பருமனாக இருக்கிறது. இப்போ ஒபிசிட்டி வர வர என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும். ஒன்று நீ வேல்கஸ்ன்னு சொல்லுவாங்க, நீ வந்து வெளியே திரும்பும், இல்லாட்டி உள்ளே திரும்பும். ரெண்டுமே காலுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஃப்ளாட் ஃபுட்னு ஒரு கண்டிஷன் வரும் ஒபிசிட்டினால. பாதங்கள் வந்து ஃப்ளாட்டாக தரையில் காலை வைக்குது. தண்ணியில் காலை வச்சுட்டு நீங்கள் தரையில் காலை வச்சிங்கன்னா பாதம் ஒரு அளவுக்கு தான் பதியணும் கீழே. முழு காலும் கீழே படுது அப்படின்னா அது ஒன்று வெயிட் ரிலேட்டட், இல்லாட்டி பிறக்கிறப்பவே இருக்கிற ஃப்ளாட் ஃபுட் கண்டிஷன். இவங்கெல்லாம் ரொம்ப நாள் ஷூஸ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உண்டு. முதுகு தண்டில் வர்ற லோ பேக் பெயின், அவங்க வெயிட் அதிகமாக இருக்கிற ஒருத்தவங்க ஸ்கூல் போகிற அந்த பேக் பேக்கை தூக்குறதுனால முதுகு வலிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை வகையான பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைங்களோட கண்டிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இதை ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படிங்கிறது பெஸ்ட் வே எக்ஸசைசஸ், வாக்கிங்கு, கொஞ்சம் ஆக்டிவிட்டி அலாங் வித் த ஷூஸ். ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கிற குழந்தைங்க ஒரு பீடியாட்ரிஷியனையோ இல்லை ஒரு ஆர்த்தோ டாக்டரையோ பார்த்து அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.